தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் பாதிக்கப்பட்ட மக்களிடம் சகஜமாக பேசி குறைகளை கேட்டிருக்க முடியாது என்று விஜய் கூறியிருக்கிறார். என்ன ஒரு காரணம் என்றால், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக படையூர் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வரவழைத்து அங்கு மக்களுக்காக நிவாரண உதவிகளை வழங்கினார். அவர் ஏன் களத்திற்கு வரவில்லை என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில் தற்போது ஏன் வரவில்லை என்பதற்கான ஒரு காரணத்தையும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நேரில் வந்து மக்களிடம் குறைகளை கேட்டிருக்க முடியாது, சகஜமாக பேசியிருக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் தாமரைக்கனி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தாமரைக்கனி, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. தமிழக வெற்றி கழகம் சார்பில் சென்னை பனையூரில் கூடிய கட்சி அலுவலகத்தில் சென்னை பிபி சத்திரம் பகுதி சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இன்றைய தினம் இந்த வெள்ள நிவாரண பொருட்களானது வழங்கப்படக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி இன்று மதியம் தொடங்கி தற்போது வரை அவர் நிவாரண நிதிகளை கொடுத்து வருகிற சூழ்நிலையில களத்திற்கு ஏன் விஜய் வரவில்லை என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுந்திருந்தது. அதாவது தான் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி ஒரு அரசியல்வாதியாக இருக்கும் பொழுது களத்திற்கு மக்களுடைய பிரச்சனைகளை ஏன் கேட்கவில்லை என்ற பல்வேறு தரப்பினர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்போது அந்த நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கு முன்பு அங்க கூடிய பொதுமக்களிடம் அவர் கலந்துரையாடினார். அப்பொழுது அவர் கூறியிருக்கிறார், உங்களிடத்திற்கு நேரில் நிவாரண பொருட்களை தந்து இருக்கலாம், ஆனால் உங்களுடைய சகஜமாக அங்க அவங்களுடைய குறைகளை கேட்டிருந்திருக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை அங்க ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் நான் வருவதால் ஏராளமானவர்கள் கூடியிருப்ப பட்சத்துல உங்கள்கிட்ட சகஜமாக என்னால பேச முடியாது. அதனாலதான் நான் உங்களை நேரில் அழைச்சி இங்க உங்களிடம் உங்களுடைய அமரை வச்சு சகஜமா நான் பேசுறேன். இதன் காரணமாகவே நான் நேரில் வர முடியாத ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது எனவும் அவருடைய வருத்தத்தையும் அவர் தெரிவித்திருக்காரு. நேரில் வந்திருக்கணும், ஆனால் என்னால வர முடியவில்லை அப்படின்ற ஒரு பதிலையும் அவர் தெரிவித்திருக்கார். பவித்ரா, தகவலுக்கு நன்றி தாமரைக்கனி.